பயங்கரவாத சட்டத்தையும் உருவாக்கப்படும் அதற்கு ஈடான சட்டத்தினையும் இல்லாது செய்து மக்களின் மீது திணிக்கப்படும் அச்சுறுத்தல்களையும் அடக்குமுறைகளையும் நிறுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு நோக்குடன் சட்டம் மற்றும் சமூக நம்பிக்கையின் மக்கள் பாராளுமன்றம் என்ற அமைப்பு சேலம் ஒன்றை முன்னெடுத்தது. யாழ் பொது நூலக கேட்போர் கூடத்தில் பல்தரப்பட்ட அமைப்புகளின் பிரசன்னத்துடன் நடைபெற்றது. சட்டத்திரணி பெனிஸ்லாஸ் கிருஷான் இந்த செயலமர்வில் கருத்துரைக்கையில், இலங்கையில் பயங்கரவாதத்தை தடுப்பதற்காக 1979 ஆண்டு 48ஆம் எண் கொண்ட பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ஒரு தற்காலிக சட்டமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அது 1982 நிரந்தர சட்டமாக மாறியது. தேசிய பாதுகாப்பை உறுதி செய்தல் என்ற பெயரில் கொண்டுவரப்பட்ட இந்த சட்டங்கள் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு அரசாங்கங்களால் தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 1979ஆம் ஆண்டு 48ஆம் எண் கொண்ட பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் நீதித்துறையின் மேற்பார்வை இல்லாமல் நபர்களை கைது, நீண்டகால தடுப்பு காவல், சித்திரவதை, குறிப்பாக இன சிறுபான்மையினர், அரசியல் எதிரிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களை அடக்குமுறை செய்தல் போன்ற கடுமையான மனித உரிமை மீறல்கள் பதிவாகியுள்ளன. 1983 முதல் 2009ஆம் ஆண்டு உள்நாட்டுப் போரின் போது தமிழ் மக்களுக்கு எதிராகவும், 1988 மற்றும் 1989ஆம் ஆண்டுகளில் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் மாணவர் இயக்கங்களுக்கு எதிராகவும், 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பின் முஸ்லிம் மக்களுக்கு எதிராகவும், 2022ஆம் ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு போராட்டக்காரர்களுக்கு இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை அரசு 1979ஆம் ஆண்டு 48ஆம் எண் கொண்ட சட்டத்தை ரத்து செய்வதாக ஐக்கிய நாடுகள் சபை உட்பட சர்வதேச மட்டத்தில் பல சந்தர்ப்பங்களில் உறுதியளித்திருந்தாலும் அது நடைமுறையில் செயல்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் 2024 ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களின் போது தேசிய மக்கள் சக்தி ரத்து செய்யப்படும் என்று மக்களுக்கு உறுதியளித்தது. அந்த கொள்கை அறிக்கைகளில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்கள் உட்பட அனைத்து அடக்குமுறை சட்டங்களும் ரத்து செய்யப்படும் என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் அச்சட்டத்தை ஒழிப்போம் என்ற போர்வையில் தற்போது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு முன்வைக்கப்பட்டமை மக்கள் ஆணைக்கு எதிரான செயலாக இருக்கின்றது. அது மட்டுமின்றி இலங்கையில் ஏற்கனவே தண்டனை சட்டக்கோவை, பயங்கரவாதம் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கைகள், அதன் உளவுத்துறை சேவைகள், பயங்கரவாத விசாரணை பிரிவுகள் மற்றும் சட்ட பொறிமுறைகள் இருப்பதால் தனித்தனி அடக்குமுறை பயங்கரவாத சட்டங்கள் தேவையில்லை. 1979ஆம் ஆண்டு 48ஆம் எண் கொண்ட சட்டத்தின் கீழ் பல ஆண்டுகளாக நியாயமற்ற வகையில் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட நபர்கள் இருந்தாலும் அவர்கள் அனுபவித்த அநீதிகளுக்கு சமூக அல்லது சட்ட ரீதியான இழப்பீடுகள் எதுவும் கிடைக்கவில்லை. இந்த சட்டங்கள் வரலாறு முழுவதும் மக்களை மிரட்டவும் அடக்குமுறைக்கான கருவிகளாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. PSTA நிறைவேற்றப்பட்டால் சாதாரண குடிமக்களின் கருத்து சுதந்திரம், எதிர்ப்பு தெரிவிக்கும் உரிமை மற்றும் தனியுரிமை என்பன கடுமையாக கட்டுப்படுத்தப்படும். எனவே இந்த சட்ட வரைவு குறித்து பொதுமக்களை விழிப்புணர்வு செய்தல், நீதி அமைச்சு ஊடாக எதிர்ப்பு கருத்துக்களை முன்வைத்தல், பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கு பொதுமக்களின் எதிர்ப்பினை தெளிவாக அறிவித்தல், சமூக ஊடகங்கள் மற்றும் பொது உரையாடல் மூலம் திறந்த விவாதத்தை முன்னெடுத்தல் என்பன அத்தியாவசியமான செயற்பாடுகளாகும். இந்த சட்ட வரைவை தோற்கடிப்பதன் மூலம் மட்டுமே இலங்கை ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் அனைத்து குடிமக்களின் சுதந்திரங்களையும் என்றும் இந்த செயலமர்வில் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.